ஒரு மரணத்தின் நாடகம் மீண்டும் தொடர்கிறது. இந்த போன் அடிச்சா கூச்சங்காடு வைபர்ல ஹலோ இங்க வா நான் மட்டும் சொன்னடா என்ன கூப்பிடேக்க ஏகாம்பரம் கூப்பிட வேணாம் இன்ஜினியர் ஏகாம்பரம் கூப்பிடணும் சொல்லி வச்சிருக்கேன் அப்படி கூப்பிடு நான் நல்லா இருக்கிறேடாப்பா நல்ல சுகமா இருக்கிறேன் அது மறுபடியும் அடிச்சனையும் அந்த கதையை நான் பகிர்ந்துறேன் அவங்க என்ன கூப்பிட்டு என்ன படிச்சனி என்று கேட்டாங்க நான் சொன்னேன் நான் பாலம் கட்டப்படுத்தினாங்க அவங்க சொன்னாங்க கட்ட வேண்டிய இடத்துல எல்லாம் பாலம் கட்டி போட்டாங்க புதுசா பாலம் கட்ட தேவையில்லை புதுசா போகணும் ஆனா தன்னை ஒபிஸ்டா கிடக்காம மயிலும் கட்டு கட்டா பண்ண அதை சுட்டி காட்டுறேன் நான் இந்த வரைக்கும் வேண்ட பயங்கட்ட கூட வேயாண்டு வந்துட்டுங்களா அந்த பொடியை அந்த பொடியை சொந்தா அதாவது நீ சொல்லிக்கு நீ ஜெயிக்கோ எழுத மாட்டேன் நான் அன்னைக்கு வேலைக்கு போயிருக்கேன் வீட்டு தரப்ப விட்டுட்டு போட்டேன் அப்ப அவன் வீட்டுல பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் நீ எங்கேயும் வழியில போற வேண்டாம் இந்த திறப்பை எடுத்து அந்த காப்பீட்டு தானே வாசல் காப்பீட்டு வைக்கிறது அப்ப நான் அவங்க சொன்னடா அந்த காப்பீட்டு வச்சுட்டு போனா நம்ம எடுக்கிறேன் அவன் பாவி காப்பீட்டு வச்சு போட்டு ஒரு பெரிய கடிதத்துல ஐயோ கடவுளே தமிழ்ல எழுதியிருந்தாங்க தமிழ் பள்ளி இங்கிலீஷ்ல எழுதி எல்லா கலர்களும் வர பார்த்தாங்க அப்ப உடனே நான் வீட்டுக்கு வச்சிருக்கேன் நம்ம போடாங்க சரிங்களாப்பா எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு அப்புறம் அதெல்லாம் கலைக்கு வந்துட்டோம் இந்தியப்பா தகுதி வழியா சண்டை பிடிச்சு கொண்டு மனசு போட்டு அடுத்த நாள் வந்தது ஒரே தரவா சண்டை பிடிச்சிட்டு போய் ஒரு வருஷமா போச்சு எத்தனையோ தரம் மனசியா கூப்பிட்டு பார்த்தேன் வாண்டு மனசு வரமாட்டேன்ட்டே சொல்லிச்சு இன்னைக்கு தான் முதல் மனசு வருஷப்புறப்பட்டா போல பிள்ளைகளை எல்லாம் பார்க்க தான் வீட்டை வாங்கிட்டு சொல்லி நான் ஏதோ புதிய சட்டம் இப்படியே போயிட்டா வந்தா நல்லதுதான் அப்பா டூருக்கு போட்டு ஓ அவன் அந்த பேஸ்புக்ல எல்லாம் புகழ் பிடிச்சு வாட்ஸ்அப்ல புகழ் பிடிச்சு எல்லாம் கூட்டமா போனது நம்ம அந்த மேனேஜரோட சரியான அளவு வேண்டியோ கல்யாணம் கட்டும் பிறக்கும் நாங்கள் உங்களுக்கு சீதனம் தாரம் 10 பிறப்பு தென்னங்காணி தாரம் 10 பிறப்பு தென்னங்காணி தாரம் என்று தானிய கட்டி முடிய ஒரு பிறப்பு காணிக்க 10 தென்னங்காட்டை காட்டி கொடுத்தாங்க கடையை சண்டே அது போக இந்த மனுஷன் 2 வருஷம் தானே ஒரு பட்டு வட்டி வேண்டி வச்சிருக்கேன் அப்பா கொடுத்து கோயிலுக்கு கூட்டிட்டு போவோம் அப்ப கொப்பரை பட்டு வட்டி வேண்டி அவன் அம்மாவுக்கு வேண்டி இருக்கு அவன் கொப்பரை வேண்டிதான்டா பாத்தியே இன்னும் நீ திருந்த இல்லையா அப்பருக்கு பட்டு வட்டி அம்மாவுக்கு நூல் சீலை அவன் பட்டு சீலையை கட்டி போறான் அந்த நூல் சீலையை கட்டி இருந்தா நீ நான் சொல்லுவ உங்க பட்டு சீலையை பார்த்து ஆசைப்படுறாங்க உள்ள வேண்டி கொடுத்துருக்க அது எனக்கு ஜமா போறதுக்கு வேண்டி கொடுக்கறீங்க ஆனா வரீங்க ஆமா ஆமா நான் உங்களை தானமா பார்த்து கொண்டிருக்கேன் ஓ எங்களை எல்லாம் மறந்து இப்ப ஒரு வருஷமா இல்லாத வராம இருக்கிறீங்க இங்கப்பா இங்க வந்து அம்மா உனக்கு நாட்டுல சனி இப்ப வந்து வர நீ மெலிஞ்சிருக்கிறீங்க உங்க சாப்பாட்டை நான் கொடுத்துருந்தேன் இப்ப மெலிஞ்சு நான் போகிறேன் நல்ல வகையை அதை காட்டி பரவாயில்ல அம்மா மாமி ஒவ்வொரு நாளும் சண்டையை பிடிக்க போனா பின்னேறம் பெறுவீங்க இப்ப ஒரு வருஷமா நீங்க என்னோட உங்க புள்ள செய்தாங்க உங்களுக்கு ஒரு மகள் இருந்தா இது சொன்னா கேட்க மாட்டீங்க சரி சரி புள்ள நடந்தது எல்லாத்தையும் விடு இனி நடக்க போக நல்ல நாள் நல்லதா கொடுங்க நின்னுங்க வாங்க இருக்கா நின்னுங்க வாங்க அவங்களெல்லாம் கேம்பஸ்லேயே அது ரெண்டு நீங்களமா ஒரே உன்னை பற்றி விசாரிக்கிறார்கள் அந்த சின்ன எந்த நேரம் உன்னை பற்றி கேட்கும் நான் உங்களுக்கு ஒரு சாரி
இப்ப ஊத்து போட்டு வாரம் ஆசியா அம்மாவுக்கு சாரு நல்லா பிடிச்சிருக்கு. அதான் நம்ம வந்து கொண்டு போறோம். இந்த சீலையில ஒரு மாங்காய்க்கரை போட்டிருந்தா அந்த மாதிரி கிடந்து அங்க வேற வேற வாரணாசி கட்டு. புஷ்பா ஐயோ யாரங்க தெரியாது இந்த பேரை போய் உங்க பேரை சொல்லி உங்க Facebook friends ஐயோ ஆட்டா. சொல்லுங்க பாருங்க மாப்பிள்ளை என்னன்னு அவன் தெரியுது உங்களுக்கு புஷ்பா பிள்ளைக்கு வா உனக்கு அப்பாவோட அவன் தெரியலையா இங்க வந்து பிள்ளை வெளிநாட்டுல எவ்வளவு வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குது அதையெல்லாம் பாதிக்க தெரியும் நீ என்ன இந்த ஜிம்ல உடைய செய்து விட்டாரு நான் அந்த மிஜினில பைய ஓடினேன் பிறகு ஸ்விம்மிங் பூலில எல்லாம் அடிச்சேன் இந்த பேஸ்புக்ல எல்லாம் ஒவ்வொரு ஜினேத படிகளை பிடிச்சி விட்டேன் அங்க அவங்களோட பொருடைய போனா இந்த சின்ன பொட்டியல் பொடியங்கள் எல்லாம் என்னோட நல்ல வேற பாரு ஐயா தலையை இப்படி வெட்டுங்கோ இப்படி கை அடிங்கோ அந்த கிரீமை பூசிங்கோ இந்த கிரீமை பூசிங்கோன்னு ஆளுக்கால ஒவ்வொரு அட்வைஸ் வர நான் எல்லாத்தையும் என்னோட நான் மாறிடுறேன் நல்லா தான் இருக்குங்களப்பா அப்பா உள்ள அப்பான்னு கூப்பிடாது தெரியல அப்பா அப்பா சார் மாதிரி கரப்பா இருக்குங்க அப்பா மாதிரி தான் இருக்குங்க கரிச்சட்டி மாதிரி சொல்லு அப்பா. தெரிஞ்சதப்பா இந்த மனுஷன் நான் ஒரு செல்ஃபி எடுக்கணும் போறோம் ஐபோன் நீ வாங்கியா செல்ஃி எடுக்க வாங்க ஐயோ ரெண்டரை கணக்கெட்டு இந்த வாய கோடலான அதெல்லாம் பழைய இந்த உடனே வருது வாட்ஸ்அப்ல அதெல்லாம் போட்டுது வெளிநாட்டுல முன்னேறாண்டு இப்படி 25 வருஷமா அப்படியே இருந்து போய் கொண்டிருக்கணும் இந்த மனுஷன் டைம் பூசுறேனோ பூசுறேனோ அது மாமா நான் முந்தி நாய் கொஞ்சம் அந்த புதுசு நாய் பூசி கொண்டு தான் வந்தனா கொஞ்ச நாளா பூசாம விட என்ன பார்க்க அஜித் குமார் மேல அப்படியே சொல்லி கொண்டு இருக்கட்டும் நான் வருஷப்புறப்படாது வந்திருக்கிறேன் மாமா அங்க போன் அடிக்குது. இல்ல இல்ல அவசரப்படாது இந்த போன் ஒரு ஆன்சர் பண்ணி போட்டு பாரு இல்ல பேர்த்தி சரி பொறு ஹலோ நான் கொஞ்சம் நேரம் ஆன்சர் பண்றேன் நான் வெயிட் ஐ வில் கால் யூ லேட்டர் ஓகே நிச்சயத்தை முடி எனக்கு அழிவு விடாது அப்பா நான் ஒரு பட்டு வேட்டி வச்சிருக்கிறேன் இதை உடுத்து கொண்டு வாங்கப்பா கோயிலுக்கு போவோம் வேட்டியோ அது ஊர்ல அந்த காலத்துல ஏன் வேட்டி உடுக்குறவங்க தெரியுமோ காத்தோட்டமா இருக்கட்டும் படுக்கிறவங்க விரிச்சு போட்டு படுப்பாங்க குளிச்சு அதாலே துடைப்பாங்க அதுக்கு தான் நாங்கள் வேட்டி உடுக்குற இந்த காலத்துல இந்த வெளிநாட்டுல குளிர்ல வேட்டி உடுக்க சொல்லி என்ன சொல்றாங்க மாமா வேட்டி வந்து ஒரு தமிழற்ற கலாச்சாரம் உண்டு. ஆனா நாங்கள் இப்படியான நல்ல நாள் பெருநாள்ல உடுக்கணும் விசேஷங்களுக்கு கூட உடுத்து கொண்டு போறது அது வந்து தமிழருக்கு பெருமை தானே மாமா. மாப்பிள்ள நீங்க நல்ல ஒரு தமிழர் இந்தாங்கோ நீங்களே என்னப்பா பொறு நல்ல நாட்டு அந்த வேட்டியை திருப்பி கொடுத்துட்டு போங்க இந்த பையன் நிப்பாடினா போன அடிச்சு போட்டு வரேன் ஹலோ டார்லிங் Oh darling, you are 5 minutes I will be there, okay? Okay. என்ன மாமா பயமா கிடக்கு காலிங் வந்து நடக்கிறீங்க கைத்த கிடக்குது. உங்களுக்கு யாரும் டாலிங் சொல்லணும் என்ன மாமா இன்னொரு பிளக்கேன்னு மூட்டோம். ஐயோ நான் கேட்க மாட்டேன் மாப்பிள்ளை அந்த பொண்ணுடைய மூணு டைம்ல என்ன பொருட்கள் குடி மாட்டேன் ஐயோ தெக்க மாட்டேங்க முதல்ல வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் நீ சொல்ற இந்த வயசுல உங்களுக்கு எல்லாம் தேவை உள்ள நிப்பாட்டு வெளிநாட்டுல இந்த உள்ளக்காரங்களை எல்லாம் நிப்பாட்டே இல்லையே அவன் கடைசி காலத்துல தனியா இருக்கல அவனுக்கு கொண்டு ஒரு துணை வேணும் அப்படிதான் அவன் வாழ்றான் வெளிநாட்டுல வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறணும் நானும் தான் என்ன கடைசி காலம் வச்சு ஒரு ஆள் பார்க்கணுமல்லோ அதுக்கு தான் நான் ஒரு உங்களோட முடிச்சேன் நாங்க தானேப்பா உள்ள உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் அதுதான் நான் ரொம்ப அடுத்து காட்டுறேன். வேற எதுவும் இருக்கோ நான் ஏன் பிடிக்கிறான் இப்போ சொல்றேன் நான் இந்த வீட்டை இருந்து பார்த்தேன் அந்த இந்த சம்பந்திய ஒரு வேலைக்காரி மாதிரி தான் வச்சிருந்தீர்கள் விட நாள் அந்த மனுஷியை துரத்தி விட்டீர்கள் என்ன துரத்தாம விடுவீங்களோ ஆமா நாங்க ஆமா மாட்டேன் அதுக்குள்ள
வந்து உங்க சம்பந்தி அது உங்க கையில் நல்ல அக்கா ஐயோ ஐயோ உனக்கு குருதி வந்து விடம் எனக்கு தரத்துது நல்லத கிடைச்சா எல்லாருக்கும் தரது நீ என்ன செய்யற உள்ள உங்களோட பஞ்சாங்கத்துல நான் கேட்கறது யார் இல்ல நான் போட்டு வரேன் மாப்ஸ் பாய் மாப்புவா கொப்பர் எல்லாருக்கும் வச்சு விட்டார் ஆப்புவா கடைசி காலத்துல அந்த 10 பிறப்பு காணி ஆச்சு கருமண்டு தோத்துன்னு அதையும் ஆரோருத்தி ஆகும் அப்பதான் நாளை புறம் கொண்டு எனக்கு சரியெல்லாம் படிக்குது கேட்டீங்களே நீங்கள் எல்லாம் நாங்க இப்ப இடங்கட்ட காலத்துல அங்க பிறந்துட்டு இங்க வந்திருந்து எங்களுக்கு தான் எல்லா சுமையும் மண்டையில இங்க பிறந்த எங்களை புள்ளியடின்ற பக்கத்தால ஒரு பக்கம் யோசிக்கணும் அதை விட்டுட்டு அம்மா அப்பான்னு நாங்க கூப்பிட்டு வச்சுக்கிறோம் அம்மா அப்பாவை அவன் என்ன நிலைமையில மாறி நம்ம அவைய பார்க்கணும் இப்படி 2ஆம் கட்ட நிலைமையா எங்கட மண்டையை உடைச்சு கொண்டு வாழ்றது எங்கட சமுதாயம் தான் எங்கட ஆக்கள்ல நாங்கள் தான் இடப்பட்ட நாங்கள் தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம் எல்லாரும் யோசிச்சு எங்கட பிள்ளைகளுக்கு கேட்ட மாதிரி எங்கட பெற்றோரும் எங்களை யோசிச்சு நடக்க வேணும் தான் நான் இதை கேட்டுக்கொள்றேன் ஐயோ எனக்கு மண்டையெல்லாம் ஒரு அம்மா படைச்சு போயிட்டா தேர்தல் ஓம் அம்மா இந்த பாட்டி நல்ல பாட்டியானா அவன் இனி ஒரு நாளும் போக மாட்டேன் என்னம்மா போட்டு போக மாட்டேன் எந்த பேரப்புகளோடயே இருப்பேன் ஓகே இப்போ இப்படி ஆடமா நிச்சயப்பா தேத்தனைய கொண்டு வா அம்மா கேட்குறா ஓ வா வா சுட சுட கொண்டு வா பிள்ளை அதோட நீ விளைச்ச தைலத்தை கொண்டு இந்த காலை ஒருக்க உருவி விடுங்க அம்மா நாடகம் முடிஞ்சது சரியோ இந்த இப்ப நீ புது நாடகம் தொடங்க